ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐகாரின் பணிவான நமஸ்காரங்கள். தின பலன் 13/9/2023 சோபகிருத்து வருஷம் ஆவணி மாதம் 27ஆம் தேதி சித்த அமிர்த யோகம் கொண்ட புதன்கிழமை. இன்னைக்கு சதுர்தசி. கிட்டத்தட்ட ஒரு 58-59 நாள். அடுத்த நாள் கார்த்தால வரலாம் இருக்குது. 58 நாழிகை இருக்குது. சதுர்தசி 14ஆம் நாள். நாளைக்கு அமாவாசை. இன்றைக்கி பார்த்தாலேயானால் சந்திர பகவான் கார்த்தாலேருந்தே சூரிய உதயத்திலிருந்தே பார்த்தாலும் மக நட்சத்திரத்தில் இருக்கார். ஏன்னா எர்லி மார்னிங் 1:15 மணிக்கே இன்றைக்கி ஆயில்யத்துலேருந்து மக நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். சந்திர பகவான் சிம்ம ராசியில் வந்துட்டார். இன்றைக்கி புதன்கிழமை அப்படின்றதுனால ராகு காலம் 12:01, யமகண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 7:09, குளிகை 10:12, சூலம் வடக்கு. அதற்கு உண்டான பரிகாரம் ஒரு 1/2 டம்ளர் பால் சாப்பிட்டு போங்க. சுப ஹோரைகள் கார்த்தால 6லேருந்து 7, 9லேருந்து 10, 12லேருந்து 1, 4லேருந்து 5 மாலை. சரி, இன்றைக்கி பார்த்தாலேனால் கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, மேஷ ராசியில் குருவும் ராகுவும், கடகத்தில் சுக்கிர பகவான் வக்ரகதியில், சிம்மத்தில் சூரியன் சந்திரன் புதன், செவ்வாய் பகவான் கன்னியா ராசியிலையும், கேது பகவான் துலாத்துலேயும், மகர ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். இன்றைக்கி பார்த்தாலேயானால் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ஏன்னா மக நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போகிறார். சரி, இன்றைக்கி ஒரு சிறிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலான்னா, இந்த தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாள். தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னா வீட்டில் ஒருத்தர் மரணம் அடைந்தார்கள் அப்படின்னா அந்த எந்த நட்சத்திரத்தில் போயிருக்கா, அந்த வீட்டில் அந்த வீடை க்ளோஸ் பண்ணி வைக்கணுமா, கதவை சாத்தி வைக்கணுமா, அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா. அது சின்ன விஷயம் என்னென்னா, தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 நட்சத்திரங்கள். தனிஷ்டானா அவிட்ட நட்சத்திரத்தை சொல்கிறது. அவிட்ட நட்சத்திரத்திலேருந்து 5 நட்சத்திரம்: அவிட்டம், சதயம், போரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 5 நட்சத்திரம். இந்த 5 நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் அதாவது இறைவனடி சேர்ந்தாலோ அவர்கள் அந்த வீட்டில் கதவை சாத்தி வைக்கணும். எவ்வளவு நாள் அப்படின்னா 5 மாதங்கள் சாத்தி வைக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் யாராவது போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் 4 மாதம் கதவு மூடி வைக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா கிருத்திகை, உத்திரம், இந்த 2 நட்சத்திரத்தில் பார்த்தோம்னா யாராவது போயிட்டாலேயானால் மினிமம் 3 மாதம் அந்த வீட்டை கதவை பூட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம், இந்த நட்சத்திரங்களில் பார்த்தாலேயானால் யாராவது போயிட்டா, இறைவனடி சேர்ந்தார்கள் இல்லைன்னா செத்து போயிட்டா அப்படின்னா 2 மாதமாவது அந்த வீட்டை மூடி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது சாத்தியப்படுமா? ஏன்னா இப்போ எல்லோரும் ஃப்ளாட்ஸில் இருக்காங்க, ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க. இதனால் வேறு என்ன பண்ணலாம்? ஏன்னா இது தோஷம் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஒருத்தர் வீட்டில் மரித்து போயிட்டாங்கன்னா அவங்க அந்த அவர்களுடைய இருக்கும். அதனால் உங்களுக்கு தோஷம் தாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது சொல்லுவாள். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அவர் இருந்த ரூமில் ஒரு விளக்கில் நல்லெண்ணெயை கொட்டி அது தூங்கா விளக்காக வச்சு ஒரு 2 மாதம், அதாவது எந்தெந்த எவ்வளோ நாள் இருக்கணும்னு சொல்லியிருக்கோ அந்த நாட்களுக்கு, அதாவது தனிஷ்டா பஞ்சமியில் 5 மாதங்களுக்கும், ரோகிணி நட்சத்திரம் 4 மாதம், உத்திரம் மற்றும் கிருத்திகைக்கு 3 மாதம், அதுக்கப்புறம் இந்த மிருகசீரிஷம், சித்திரை, விசாகம், புனர்பூசம், இந்த மாதிரி நட்சத்திரம், அது ஒரு உத்திராடம், இதுக்கெல்லாம் ஒரு 2 மாதம் அந்த இடத்துல மட்டும் கண்டினியூஸாக லைட் எரியிற மாதிரி, விளக்கு எரியிற மாதிரி நம்ம இது பண்ணுறதன் மூலியமாக தோஷங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வீட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜோதிஷ புஸ்தகத்தில் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆச்சுன்னா, யாருக்காவது தெரிஞ்சதே ஆனால் அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுங்க. இந்த விஷயத்தையும் சொல்லுங்க. சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 13/9/2023. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க.
உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய பிறந்த தேதி, வருஷம், மாதம், அதை தவிர பிறந்த நேரம், பிறந்த இடம் இதெல்லாம் கொடுத்தலையானால் உங்களுடைய பேரோட கொடுத்தீங்களேயானால் உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் வந்து உங்களுடைய தசா, புக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இது எல்லாத்தையும் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இன்றைக்கி வந்து மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொன்னேன். அதனால் வந்து சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார் நீங்கள் பிறந்த ராசிக்கு. அதனால் எளிய பரிகாரம்ன்றதை பண்ணிக்கோங்க. அரை டம்ளர் பசும்பால் சாப்பிட்டுட்டு போங்க. பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு அம்சம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போங்க. நிச்சயமாக வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். ஏன்னா புது முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிவான பிரயாணங்கள் வேண்டாம். இன்றைக்கி புதன்கிழமை 13/9/2023 மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இன்றைக்கி வந்து பார்த்தலையானால் 5ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கிறதும் 4ஆம் அதிபதி சேர்ந்திருக்கிறதும் பெரிய ஏற்றம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு சப்தமத்தில் கேது பகவான் இருந்தாலும் திருமண யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதுசாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாள் போய் வணங்கிட்டு வாங்க. ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருந்து முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இன்றைக்கி சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். ஆட்சி பெற்ற சூரிய பகவானோட இருக்கார். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். புதுசாக வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு மனைக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவீங்க. புதிய வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி 2ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கார். 2, 3, 4 ராசியினுடைய அது எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்கார். 3ஆம் இடம் மிகவும் வலுப்பெறுறது. குரு பகவானும் அவரை வந்து பார்க்கறதுனால பெரிய ஏற்றம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். எந்த தொழில் பண்ணியிருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் சிவப்பு கலர் வச்சுக்கோங்க. கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருந்தாலும் சுக்கிர பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 10ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. ஏன்னா செவ்வாய் பகவானோட ராசியில் குரு உட்கார்ந்துருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். பேச்சில் நல்ல நல்லம் இருக்கும். எதை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி மகம்பூரம் முத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். இன்றைக்கி சந்திர பகவானும் சேர்ந்திருக்கார். சில செலவுகள் வரும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இருந்தாலும் செலவுகள் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். புதுசாக வந்து என்ன சொல்கிறது, உங்களுடைய கம்பீரத்துக்குன்னு ஏதாவது வந்து செலவு பண்ணுறதுக்கு புதிய ட்ரெஸ்ஸு வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. புதுசாக வந்து ட்ரெஸ்ஸு வாங்குவீங்க. புது ஷூஸ் வாங்குவீங்க. புதுசாக வந்து உங்களுடைய ஆடை அலங்காரங்கள்லாம் கொஞ்சம் ஏற்றத்தோடு கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானே உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். அரசியலில் இருக்க ஆளுகளும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தாலேயானால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது வந்து காலபைரவரை வழிபடுங்க. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. கன்னி ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து
குரு பார்வையில் சுபத்துவம் அடைஞ்சிருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். சுபத்துவம் அடையிறது பெரிய ஏற்றம். அதனால் 12ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் நிறைந்த கல்வி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவானை குரு பகவான் பார்க்குறார். அதனால் சுபத்துவம் அதிகமாகுது. கன்னியாராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் இருக்கும். கண்டிப்பாக ஏற்றமான நாள். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானவே வணங்கிட்டு வாங்க. கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க. துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ராசிக்கு 10ல் இருக்கார். இந்த மாதம் மொத்தமே 10ல் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சூரிய சந்திரன் சேர்க்கை வந்தனால எந்த ஒரு தோஷமும் கிடையாது. நீங்கள் நினைத்த எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் அபிவிருத்தி அதிகம். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். எதை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். சமசப்தமத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் போய் வணங்கிட்டு வாங்க. முல்லைப்பூ சூடிட்டு வாங்குவாங்க. ஒரு 3-4 முழம் முல்லைப்பூ வாங்கி போய் பெருமாளை கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு பிங்க் கலர் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற 9ஆம் இடம் 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா 9-10 அதிபதி சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். தர்மகர்ம அதிபதி யோகம் தொழிலில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். தொழில் அதுவும் இந்த தேங்காய் பிஸ்னஸ் பண்ணுறவா, தேங்காய் எண்ணெய் பிஸ்னஸ் பண்ணுறவா, இந்த ஊதுபத்தி சாம்பிராணி விற்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும். இன்றைக்கி பெரிய விசேஷமான காலமாக இருக்க போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய துர்கை அம்மனை போய் வணங்கிட்டு வாங்க. இன்றைக்கி புதன்கிழமை துர்கை அம்மனுக்கு போய் வழக்கு ஏற்றிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு பார்த்தோம்னா இன்றைக்கி சந்திராஷ்டம நாள் முடிஞ்சு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 9ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். பெரிய ஏற்றம். எதை தொட்டாலும் பணம் வரும். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. விநாயகரை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே இருந்து வக்கரகதியில் சமசப்தம பார்வையில் சுக்கிர பகவானோட இருக்கார். பெரிய ஏற்றம். சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையில் பார்க்கறது. அதுவும் மகர ராசிக்கு மிகப்பெரிய யோகர் வேறு. 5-7 சம்மந்தப்படுறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலேயானால் சமசப்தமத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி சந்திராஷ்டம காலம்ன்றதுனால புதுசாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் சைன் பண்ணாதீங்க. பொறுமையாயிருங்க. இன்றைக்கி மட்டும் நீங்கள் வணங்க வேண்டியது காலபைரவரை வணங்கிட்டு வாங்க. கையில் ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரைய சனியில் இருக்கார். விரைய சனியில் இன்னொரு 2 மாதத்தில் திருப்பி உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார் ஜென்மத்துக்கு. பண செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி சமசப்தமத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கிறது பெரிய ஏற்றம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சூரிய பகவானும் சந்திர பகவானும் குரு பார்வையில் இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைப்போகுது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் குங்குமம் கலர் வச்சுக்கோங்க. மீனராசி புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இன்றைக்கி ஆஃபீஸில் நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். ஏன்னா 6ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. ஆஃபீஸில் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பா, இல்லைன்னா புதிய இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ப்ரமோஷன் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அவருக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க. இன்றைக்கி புதன்கிழமை வேறு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய ராசிக்கு ஏற்ற நிறமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.